சட்டமன்ற பொதுத் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதால் சிவகங்கை மாவட்டத்தில் பிரதிவாரம் திங்கட்கிழமை தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடத்தப்பட்டு வந்த மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் விலக்கி உத்தரவிடப்படும் வரை நடைபெறாது என மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சித்தலைவருமான பொற்கொடி தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை அளிப்பதற்கு ஏதுவாக ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சமூக பாதுகாப்பு திட்ட அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள பெட்டியின் மூலம் பொதுமக்கள் தங்களது மனுக்களை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இம்மாவட்டமானது 4 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாகும். அதில் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் 3,03,371 வாக்காளர்களில் ஆண் வாக்காளர்களாக 1,48,087 பேரும், பெண் வாக்காளர்களாக 1,55,256 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்களாக 28 பேரும் உள்ளனர். இவ்வாக்காளர்களுக்காக 388 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 2,73,456 வாக்காளர்களில் ஆண் வாக்காளர்களாக 1,34,270 பேரும், பெண் வாக்காளர்களாக 1,39,183 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்களாக 3 பேரும் உள்ளனர். இவ்வாக்காளர்களுக்காக 368 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன. சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் 2,76,156 வாக்காளர்களில் ஆண் வாக்காளர்களாக 1,35,113 பேரும், பெண் வாக்காளர்களாக 1,41,039 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்களாக 4 பேரும் உள்ளனர். இவ்வாக்காளர்களுக்காக 393 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன. மானாமரை தனி சட்டமன்ற தொகுதியில் 2,57,616 வாக்காளர்களில் ஆண் வாக்காளர்களாக 1,26,565 பேரும், பெண் வாக்காளர்களாக 1,31,048 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்களாக 3 பேரும் உள்ளனர். இவ்வாக்காளர்களுக்காக 369 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன. இம்மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் பெண் வாக்காளர்களே அதிகம் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு தேவகோட்டை சார் ஆட்சியர் ஆயுஷ் வெங்கட் வட்சும், திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உதவி ஆணையர் ஆயம் சிவபாலனும், சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்கு வருவாய் கோட்டாட்சியர் செஃபி கிரேசியாவும், மானாமரை சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் ராஜா சிங் ஆகியோர் இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் வருவாய் வட்டாட்சியர்கள் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் தொடர்பான தகவல்களை பெறுவதற்கு ஏதுவாக கட்டுப்பாட்டு அறையும் கட்டணமில்லா தொலைபேசியும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் ஆணையத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள விஜில் என்ற இணையதளம் வாயிலாகவும் புகார்கள் தெரிவிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாவட்டத்தில் கடந்த 19/12/25 அன்று வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை மற்றும் மானாமரை தனி ஆகிய தொகுதிகளில் 5,29,634 ஆண் வாக்காளர்களும், 5,49,437 பெண் வாக்காளர்களும், 34 மூன்றாம் பாலினத்தவரும் என 10,79,105 வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் கடந்த 23/2/26 அன்று வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் 5,44,035 ஆண் வாக்காளர்களும், 5,66,526 பெண் வாக்காளர்களும், 38 மூன்றாம் பாலினத்தவர் என 11,10,599 வாக்காளர்கள் உள்ளனர். காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் உள்ள பொதுமக்களின் எதிர்பார்ப்பின்படி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையும் சட்டக்கல்லூரியும் மேலும் வேளாண்மை பல்கலைக்கழகமும் அமைய பெற்றுள்ளதை பெரும் மகிழ்ச்சியாக கருதுகின்றனர். மேலும் இத்தொகுதியில் உள்ள கானாடுகாத்தான் அரண்மனை, 1000 ஜன்னல் வீடு, ஆத்தங்குடி டைல்ஸ், அரியக்குடி விளக்கு ஆகியவைகளும் சிறப்பு பெற்று விளங்குவதுடன் இங்குள்ள அழகப்பா பல்கலைக்கழகமும் மத்திய மின் வேதியியல் ஆய்வகமும் இத்தொகுதிக்கு கூடுதல் பெருமை சேர்க்கிறது.